இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே உவமைகள் வழியாக பல்வேறு உண்மைகளை மக்களுக்கு எடுத்து கூறினார். அப்படி அவர் கூறிய வெறும் ஒரு சின்ன ஒரு உவமை, அதை குறித்து தான் இன்றைக்கு தான் பார்க்க இருக்கோம். அந்த சின்ன ஒரு உவமையிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன கூறினார், இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை கொண்டு என்னென்ன கூறியிருக்கிறார், அதில் என்று ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கோம். மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு சின்ன ஒரு உவமை என்ன சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பல்வேறு காரியங்களை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் கடுகு விதை அளவுக்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் மீன் பிடிக்கிற வலைக்கு ஒப்பாக இருக்கிறது, இப்படியெல்லாம் பல்வேறு காரியங்களை பல்வேறு காலகட்டங்களில் சொல்கிறார். இந்த இடத்துல சொல்லும் போது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறது நம்ம பாருங்க. அப்போ புளித்தமா அது ஒரு சின்ன ஒரு விஷயம், அதுவும் ஒரு சின்ன அளவு புளித்தமா, அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி. இந்த புளித்த மாவில் இருந்து ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். புளித்த மாவு என்று சொல்லும் போது அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். இன்றைக்கு நாம் பேக்கரியிலே பிரெட் செய்வதற்காகட்டும் அல்லது பீஸா போன்ற உணவுப் பொருட்கள் செய்வதற்காகட்டும் முக்கியமாக ஒரு பொருளை பயன்படுத்துவது ஈஸ்ட் என்று சொல்லி. அப்ப அந்த ஈஸ்ட், இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற ஈஸ்ட் தான் அன்றைக்கு உள்ள ஒரு உணவு, அன்றைக்கு அதற்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட ஒன்றுதான் புளித்த மாவு. ஒரு பெரிய அளவு உணவை புளிக்க வைக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் ஈஸ்ட் சேர்க்க வேண்டும். ஈஸ்ட் சேர்க்கும் போது அது சில மாற்றங்களை அந்த உணவுப் பொருளே செய்கிறது. என்ன, ஈஸ்ட் சேர்க்கும் போது அந்த ஒட்டுமொத்த உணவை மாவையும் புளிக்க வைத்து நாம் ஒரு அளவிலே ஒரு மாவை வைத்திருப்போம், அது அதை காட்டிலும் பல மடங்கு பெரிதாக மாறுகிறது. அது புளித்த மாவுக்கு அல்லது ஈஸ்ட், இன்றைக்கு என்னவென்ன ஈஸ்ட் என்கின்ற அந்த உணவுப் பொருளுக்கு இருக்கிற ஒரு குணாதிசயமாக காணப்படுகிறது. இதை வைத்துதான் இயேசு கிறிஸ்து இங்க ஒரு காரியத்தை சொல்றார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஏன், ஒரு பெண் என்ன செய்கிறாள், அந்த புளித்த மாவை எடுத்து 3 படி மாவு என்று சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ இருக்கலாம் குறைந்தது. 20 கிலோ மாவை பிசைந்து அதிலே கொஞ்சம் புளித்த மாவை மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கிறார், அது மறைத்து வைக்கிறார் என்று பார்க்கிறார். ஒரு 20 கிலோ மாவு இருக்கிறது, அதை நன்றாக பிசைந்து அதுக்குள்ளாக கொஞ்சம் புளித்த மாவை சேர்த்து மூடி வைக்கிறார். மூடி வைத்து விட்டு சில மணி நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. என்ன, அந்த 20 கிலோவும் முதலாவது நன்றாக புளித்திருக்கிறது. முதலாவது கொஞ்சம் புளித்த மாவு தான் சேர்த்தார், ஆனால் இப்பொழுது அந்த 20 கிலோ மாவும் புளித்திருக்கிறது. சில மணி நேரத்துக்கு முன்பதாக அந்த 20 கிலோ மாவு புளிக்காமல் நல்ல நிலையில் இருந்தது, இப்போது 20 கிலோ மாவும் புளித்ததாக மாறிவிட்டது. அடுத்ததாக அந்த புளித்த காரணத்தினால் அது எப்படி இருக்கும், புஷ் என்று பெரிதாக மாறிடும். இப்போ இதை போலத்தான் தேவனுடைய ராஜ்யமும் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். இந்த புளித்த மாவு கண்ணுக்கு தெரியாமல் அங்கே சில மாற்றங்களை அங்கே செய்கிறது, கண்ணுக்கு தெரியாத மாற்றங்கள். பொதுவாக இந்த இது மூடி வைக்கும் போது
அங்க என்ன மாற்றம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்ப்பதில்லை. சில மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கும்போதுதான் நாமே ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அந்த மாவு உப்பி காணப்படும். அப்போ இந்த புளித்த மாவு கண்ணுக்கு தெரியாமல் ஊடுருவி அந்த ஒட்டுமொத்த மாவுலையும் தன்னுடைய அந்த புளிப்பு தன்மையை கடத்தி அதனுடைய தன்மையே மாற்றிவிட்டது. இந்த மாவு 20 கிலோ மாவும் புளிப்பதற்கு முன்பதாக அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சின்ன சின்ன அப்பத்துண்டுகளாக மாற்ற வேண்டும் என்றால் அது ஒரு விதத்திலே காணப்படும். ஆனால் அதனுடைய தன்மை ஒரு விதமாக இருக்கு. ஆனால் இந்த புளித்த பிறகு இந்த 20 கிலோ மாவும் புளித்த பிறகு அதிலிருந்து ஒரு திண்டை உருட்டி அதிலிருந்து ஒரு அப்பம் போன்ற ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் அதனுடைய தன்மை வேறாக காணப்படுகிறது. அப்போ இந்த புளித்தமா அதனுடைய தன்மையையே மாற்றி விடுகிறது. இதுதான் புளித்த மாவுக்கு இருக்கிற காரியம். இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யமும் இதை போன்றதுதான். தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத விதத்திலே மாற்றங்களை உண்டாக்கும். அது சிறிதாக இருக்கும். ஆனால் திடீரென்று பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யம் பறந்து விரிந்து பெரிதாக காணப்படும். அது எப்படி மாறினது என்று சொல்லி அப்படி அது எப்படி மாற்றப்பட்டது என்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத விதத்திலே ஒரு நடந்தது போல காணப்படும் என்கிறதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார். தேவனுடைய ராஜ்யம் அதற்கு அடிப்படை எது? சுவிசேஷம். சுவிசேஷம் ஒரு சிறிய ஒரு பேச்சு பொருள், ஒரு சிறிய ஒரு விஷயம் போல தோற்றமளிக்கும். ஆனால் அந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு வேறு மனிதர்களால் காணக்கூடாத அளவிற்கான மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. அப்ப அது மாற்றங்களை உண்டு பண்ணி அது அவனுடைய தன்மையே மாற்றுகிறது. ஏற்கனவே ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்பொழுது சுவிசேஷம் அவனுக்குள்ளாக போன பிறகாக அவனுடைய தன்மை மாறுகிறது. வேதாகமம் இப்படிப்பட்ட தன்மை தான் புதிய மனிதன் என்கின்ற ஒரு பெயரிட்டு அழைக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய மனிதனாக இருக்கிறான். ஒருவேளை அந்த மாற்றம் திடீரென்று நடந்ததாக இருக்கு. நேற்றைய தினம் வரைக்கும் அவன் ஒரு மனிதனாக இருக்கிறான், பழைய மனிதன் என்று சொல்லி. அவனுக்குள்ளாக சுவிசேஷம் கடத்தப்பட்டு அந்த சுவிசேஷத்தை அவன் விசுவாசிக்கும் போது அந்த மனிதன் திடீரென்று ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான். புதிய மனிதனாக மாற்றம் பெறுகிறான். அவனுடைய தன்மை மாற்றப்படுகிறது. பழைய மனிதன் என்கின்ற தன்மையிலிருந்து புதிய மனிதன் என்கின்ற தன்மைக்கு மாற்றப்படுகிறது. எப்படி புளிக்கிறதற்கு முன்பதாக ஒரு மாவை எடுத்து அப்பஞ்சுட்டால் அது ஒரு தன்மையை கொடுக்கும், அது ஒரு தன்மையிலே காணப்படுமோ, அதற்கும் புளித்த பின்பதாக சுட்ட அந்த அப்பத்தினுடைய தன்மைக்கும் எப்படி அந்த இரண்டும் சாப்பிடும் போது இரண்டு வித்தியாசமான டேஸ்ட்ல காணப்படுமோ, அதை போல இந்த மனிதன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு தன்மையிலே இருக்கிறான். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பின்பதாக அவன் வேறொரு தன்மைக்கு மாறுகிறவனாக காணப்படுகிறான். இதைத்தான் எபேசியர் புத்தகத்திலே பவுலப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளால் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதாக இங்கே எபேசிய புஸ்தகத்திலே எபேசிய மக்களுக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுவார். அப்போ சுவிசேஷம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அதனுடைய தன்மையை மாற்றுகிறது. அவனை வேறொரு மனிதனாக, ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறது. அப்ப இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மனிதன் அடுத்து அந்த சுவிசேஷம் அடுத்து கடத்தப்படுகிறது. அப்படி அடுத்தடுத்து கடத்தப்பட்டு ஒரு நாள் பார்க்கும்போது
பெரிய கூட்டமாக, பெரும் கூட்டமாக பரலோகத்திலே காட்சியளிக்கிறார்கள். அப்போ தேவராஜ்யம் ஒரு சின்ன சுவிசேஷம் என்கின்ற சின்ன ஒரு விதையிலே ஆரம்பித்து அது பரவி 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 பெரும் பெரும் கூட்டமாக காணப்படுகிறது. அப்போ ஒரு பார்ப்பதற்கு ஒரு சின்ன ஒரு புளித்தமா, இது என்ன, இது எதற்கு என்று தோற்றமளிக்கக்கூடிய ஒன்று. சுவிசேஷம் இது அற்பமானது என்று தோற்றமளிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி ஒரு புளித்தமா, ஒரு சின்ன இத்தினோண்டு புளித்தமா என்ன செய்து விட முடியும்? ஆனால் அது ஒரே நேரத்திலே 20 கிலோ 40 கிலோ வரைக்கும் கூட மாவை புளிப்பாக்க கூடும். கொஞ்சம் ஒரு பெரிய குவான்டிட்டியாக இருந்தால், ஒரு சின்ன அளவுக்கு புளித்தமா இருந்தால் அது ஒட்டுமொத்தத்தையும் என்னது, அது அதனுடைய தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை உடையது. அதே போலத்தான் இந்த சுவிசேஷம். அது மனிதனுக்குள்ளாக எப்படி அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதால் மூடிதான் வைக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் பேக்கரியில பார்த்தால் கூட இந்த மாதிரி புளிப்புள்ள அப்பம் செய்வதற்கு, புளிப்புள்ள அப்பம் என்று சொன்னால் பிரெட்டு, இந்த புஷ் என்று இருக்கும் அல்லவா, அது எல்லாமே புளிப்புள்ள அப்பம் தான். அந்த பீஸாவுடைய பேஸ் இது எல்லாமே என்னது, புளிப்புள்ள அப்பம். இதையெல்லாம் செய்வதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்றைக்கு மாவை பிசைந்து அதில் கொஞ்சம் ஈஸ்டை கலந்து மூடி வைப்பார்கள். அப்போ இது மறைந்திருக்கும் போது யாருக்கும் காணாத வண்ணம் அங்கே மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக சுவிசேஷம் கடக்கப்படும் போது அவனுக்குள்ளாக மாற்றத்தை உண்டாக்குகிறது. அதே போல சுவிசேஷம் மனிதர்களுக்குள்ளாக மாற்றங்களை உண்டாக்கி அது பெரும் அளவிலே வளர்ந்து பெருகக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அது ஊடுருவும் சக்தி உள்ள ஒன்றாக காணப்படுகிறது. புளித்தமா எப்பொழுது ஒரு இந்த போட்ட இடத்துல இருந்தெல்லாம் ஊடுருவி அந்த ஒட்டுமொத்த மாவு துணுக்களுக்குள்ளாக, துகள்களுக்குள்ளாக ஊடுருவி சென்று ஒட்டுமொத்த துகள்களையும் புளிக்க வைத்து தன்னுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மாற்றுகிறது. அதே போல சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் ஊடுருவி சென்று அது தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை அல்லது எங்களிடத்திலிருந்து வருகிற இந்த பிரசங்கத்தை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? பைத்தியமாக பார்க்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி, அப்போ தேவனுக்கு எங்கள் மூலமாக வருகின்ற அந்த சுவிசேஷத்தின் மூலமாக, எங்கள் மூலமாக சொல்லப்படுகிற அந்த பிரசங்கத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு பைத்தியமாக தோன்றக்கூடிய ஒரு பிரசங்கம், இது ஒரு இது என்ன சுவிசேஷம், இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லி அற்பமாக தோன்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி அற்பமாக தோன்றக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி இங்கே 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த அடிப்படையிலே சுவிசேஷம் வளர்கிறது. அப்படி வளர்ந்து பெருகும் போது ஆண்டவர் அதற்கென்று சிலரை பயன்படுத்தி அதை பெரிய அளவிலாக மாற்றுகிறார். ஆகவேத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் விளைய செய்து அதை பெருமளவு பெருக்குகிறவராக காணப்படுகிறார். இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த அந்த சுவிசேஷம் ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து அது பெருகி 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 இன்றைக்கு நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக இன்று பரலோகத்துல பார்த்தால் அங்கே திரள் கூட்ட மக்கள் அங்கே காணப்படுகிறார்கள். அப்போ அங்கே தேவனுடைய ராஜ்யம் தன்னுடைய வேலையை கனக்கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல போல இந்த பரலோக ராஜ்யம் என்கிறது அது ஒரு புளித்தமா போல அது விரிவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ஆண்டவர் இங்கே இதை சொல்லும் போது அதற்கு முன்பதாக வேறொரு காரியத்தையும் சொல்லுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக வசனத்திலே இதற்கு ஒப்பான ஒரு ஊமையை சொல்லுகிறார். என்ன? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. கடுகு விதையும் எப்படித்தான் காணப்படும்? ஒரு சிறிதாக காணப்படும். அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தாலும்
வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வளர்ந்தடையத்தக்கதாக மரமாகும் என்றார். அப்போ அது ஒரு பெரிய விருட்சமாக மாறி மற்ற பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கத்தக்க அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் அது எப்படித்தான் இருந்தது? சின்னதாக ஒரு அற்பமாக தோன்றக்கூடிய ஒன்றாக காணப்பட்டது. அப்போ நாம் சில விஷயங்களை, பொதுவாக மனிதர்கள் சில விஷயங்களை அற்பமாக நினைப்பது உண்டு. சுவிசேஷம் இது பைத்தியக்காரத்தனம், இது என்ன என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த சின்ன விஷயத்தை தான், அதாவது பைத்தியமாக தோன்றக்கூடிய விஷயத்தை வைத்துத்தான் ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை கட்டமைக்கிறவராக, பெரிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் வேதாகமத்திலே முன்னோராக நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், அவரோடு கூட பாடுபட்டால் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யும்படியாக ஒரு பெரும் கூட்டம் அங்கே காணப்படுகிறது. பரலோகத்தில் ஒரு பெரும் சேனை காணப்படுகிறது, பெரும் கூட்டமாக அங்கு காணப்படுகிறது. நாம் அங்கே பெருங்கூட்டமாக ஆளுகை செய்யத்தக்க விதத்திலே பெரிதாகி இருக்கிறது என்று சொன்னால், இதனுடைய ஆரம்பம் ஒரு சின்ன ஒரு விஷயமாக, ஒரு சிறிய ஒரு சுவிசேஷமாக காணப்படுகிறது. ஒரு சிறிய சுவிசேஷம், சிறிய விசுவாசம், சிறிய மனமாற்றம். அப்போ இப்படி சிறிதான ஒன்று அது பெருகி அந்த சிறிதான ஒன்றுக்கு நம்மை உட்படுத்தும் போது அது பெருகி பெரிய ஒரு தேவராஜ்யமாக இன்றைக்கு காணப்படுகிறது. அசைக்க முடியாத ஒரு தேவராஜ்யமாக காணப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் அது அன்றைக்கு சின்னதாக ஆரம்பித்தாலும் அது பெரிதாக வளர்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்ததாக இதே புளித்த மாவை குறித்து வேறொரு உவமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 16:6 இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லு. இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலையும் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுவார். இந்த இடத்திலே ஆண்டவர் ஏன் புளித்த மாவை சொன்னார் என்று சொல்லி சீடர்களுக்கு விளங்கவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக. சீடர்களுக்கு இது விளங்காததினால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களாகவே ஒரு அர்த்தத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார்? புளித்தமா என்று சொல்லி இருக்கிறார். புளித்தமா என்று சொன்னால் இதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், இதுக்கென்று ஒரு ஆவிக்குரிய விளக்கம் இருக்கும், நாம் ஆழ்ந்து சென்று தியானிக்க வேண்டும், நாம் தியானித்து இதற்கு ஒரு பொருளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சீடர்களாக ஆய்ந்து ஆய்ந்து ஆழத்திலே போய் ஒரு பொருளை கண்டுபிடித்து வந்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே போதகர்கள் என்கிறவர்கள் இப்படித்தான் காணப்படுகிறார்கள். ஒரு வசனம் அது அல்லது ஒரு உவமை எதற்காக சொல்லப்பட்டது என்கிறது அவர்களுக்கு புரியவில்லை என்றால், நாங்கள் இதை ஆய்ந்து கண்டுபிடிக்கிறோம் என்கின்ற பெயரிலே ஆய்ந்து ஆய்ந்து அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படி ஒரு விளக்கத்தை கொண்டு வந்து கொடுப்பார். இங்கே சீடர்களும் அதைத்தான் செய்தார்கள். இப்ப சீடர்கள் என்ன, இயேசு கிறிஸ்து சொன்னா பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ சீடர்கள் இதற்கு என்ன விளக்கத்தை கண்டுபிடித்தார்கள்? 7ஆம் வசனம், நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். சீடர்கள் இதற்கு ஒரு விளக்கத்தை கண்டுபிடித்தார்கள். சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து 12 பேர் சேர்ந்து ஆராய்ந்து பல ஆராய்ச்சி பண்ணி பல யோசனைகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னதுடைய அர்த்தம் இதுதான் என்று சொல்லி முடிவுக்கு வருகிறார். என்ன, நாம் இப்படி இவ்வளவு தூரம் பயணம் வந்திருக்கிறோம், பயணம் வரும்போது நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? நாம் 12 பேர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சேர்த்து நாம் உணவுப் பொருள் அப்பத்தை வாங்கி கொண்டு வந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? பசியாக இருப்போம். கொஞ்ச நேரத்துல நமக்கு பசி வரப்போகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அதனால் நம்மை திட்டுகிறார். ஏண்டா அப்பம் வாங்கிட்டு வரல, சாப்பாடு ஏண்டா வாங்கிட்டு வரல அப்படின்னு திட்டுவதற்காகத்தான் இப்படி சொல்லி இருக்கிறார். புளித்தமா என்றால் எது செய்ய பயன்படும்? அப்பம் செய்ய பயன்படக்கூடிய ஒரு பொருள். ஆகவே நாம் அப்பத்தை கொண்டு வரவில்லை, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல புளித்தமா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பலவித ஆராய்ச்சிகளுக்கு பின்பாக பல டிஸ்கஷன், சீடர்கள் எல்லாரும் பலவிதமான டிஸ்கஷன் யோசனைகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னதுடைய அர்த்தம் இதுதான் என்று சொல்லி தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள்.
அப்ப தங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன, இயேசு கிறிஸ்து சொன்ன அர்த்தமும் இதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அர்த்தத்திலே தான் சொன்னாரா என்று கேட்டு இயேசு கிறிஸ்துவதிலே கேட்டால் இயேசு கிறிஸ்து அப்படி யோசிக்க கூட இல்லை. அப்போ இவர்கள் இயேசு கிறிஸ்துவத்திலே இவர்களுக்கு ஒரு காரியம் விளங்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவத்திலே கேட்டாவது இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நீ சொன்னது விளங்கவில்லை, எங்களுக்கு சொல்லித்தார என்று சொல்லி கேட்டாகலும் இருக்க வேண்டும். அப்படி கேட்கக்கூடியவர்கள் தான் சீடர்கள். ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். விதைக்கிறவன் பற்றிய உவமையை சொல்லும் போது மக்கள் பொதுக்கூட்டம் இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன போது சீடர்களுக்கு விளங்கவில்லை. அப்போ ஆளாக்கு ஒவ்வொரு அர்த்தமாக எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள் மற்றவர்கள். ஆனால் சீடர்கள் ஆண்டவரே, நீங்கள் சொன்னது எனக்கு விளங்கவில்லை, ஆகவே நீ இத அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொடுத்தார். மார்க் புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். ஆண்டவர் இந்த விதைக்கிறவன் பற்றிய உவமையை சொல்லுகிறார். சொல்லி முடித்த பிற்பாக மக்கள் எல்லாரும் போகிறார்கள். 10ஆம் வசனத்திலே, அவர் தனித்திருக்கும் போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்திலே கேட்டார்கள். பாருங்கள், ஆண்டவரே, நீங்க சொன்னது ஓகே, ஆனா எங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியல. அப்போ நாங்களா ஏதாவது முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்களே எனக்கு சொல்லித்தாருங்கன்னு சொல்லி யார் அந்த உவமை சொன்னார்களோ அதனுடைய கருத்தை அவரிடத்துல கேட்டார்கள். அது சரி, அதுதான் நல்ல பழக்கம். இந்த இடத்துல அதுதான் செய்திருக்க வேண்டும். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் புரியவில்லை என்ற உடனடியாக அதைத்தான் செய்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ தான் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவத்துல கேட்கணுமா? இதுக்கு நாங்க ஆழ்ந்து சிந்தித்து ஆழத்திலே போய் பல ஆராய்ச்சிகளுக்கு பிற்பாக நாங்கள் 12 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொல்லி இவர்களாகவே ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன, நம்ம அப்பம் கொண்டு வராததுதான் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். நம்ம என்னது சாப்பாடு கொண்டு வரல, அதனாலதான் இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாகிறீர்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இவர்களாகவே முடிவுக்கு வருகிறார். இவங்க இயேசு கிறிஸ்துவ கேட்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை அறிந்து கொள்ளுகிறார். அவர்களை அதை பற்றி அறிந்து இயேசு கிறிஸ்துவாகத்தான் நீங்க நினைத்தது தவறு என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறார். ஏடா, ஏற்கனவே நான் பல அற்புதங்களை செய்தேன், அதெல்லாம் பார்த்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அப்பம் கொண்டு வரலன்னு எல்லாம் நான் உங்களை திட்ட போறேனா என்கிற அடிப்படையில் அவர் கேட்டு அடுத்து ஆண்டவரத்துல அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறார். 11ஆம் வசனம், பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். நான் அப்பத்தை குறித்து நான் சொல்லலடா என்று சொல்லி ஏன் அதை உணராமல் இருக்கிறீர்கள்? அதாவது சீடர்கள் இவ்வளவு இருந்த போதும் இயேசு கிறிஸ்து பேசக்கூடியது இந்த உலக சம்பந்தமான காரியத்துக்காக பேச மாட்டார் என்கிறதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் பல காரியங்களை பேசினார். உலக காரியங்களை மையப்படுத்திதான் பல காரியங்களை பேசுகிறார். உலக காரியங்களை எடுத்துக்காட்டாக வைத்துதான் பேசுகிறார். ஆனால் எடுத்துக்காட்டாக வைத்து அவர் எப்பொழுதும் தேவராஜ்யத்தை மையமாக, தேவராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை மேலானவைகளை தேடத்தக்க விதத்திலே பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்துதான் பேசுது. இந்த இடத்திலே நீங்கள் எப்படி உணராமல் இருக்கிறீர்கள்? நான் புளித்தமா என்று சொன்னால் உடனடியாக சாப்பிடக்கூடிய அப்பம் தான் என்று நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? நான் அப்படி பேசுவேனா? இவ்வளவு காலம் நீங்கள் இருந்தும் என்னை புரிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லி ஆதங்கத்துடன் கேட்கிறார். கேட்டுவிட்டு சொல்லப்படுகிறது 12ஆம் வசனம், அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு எப்படி இயேசு கிறிஸ்து பேசினதற்கு பிறகுதான் அவர்கள் அழிந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பம் சுடுவதற்கு புளித்தமா தேவை, அதை குறித்து அவர் பேசினார் அப்படின்னு நம்ம நினைச்சது தப்பு. அவர் என்ன செய்யல, அப்பத்தின் புளித்தமா என்றே சொல்லவில்லை, பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்தமா என்றுதான் சொன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொல்லி இருக்கிறார். ஏன் அப்படி அவர்களுடைய பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய உபதேசத்தை அவர் புளித்தமா என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய உபதேசத்தை ஆண்டவர் இங்கே புளித்தமாவோடு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்கிறார். பாருங்க, இன்னைக்கு பல மனிதர்கள் வேதாகமத்திலே உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கான விளக்கம் ஆண்டவரிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஆண்டவர் தெளிவான அதற்குரிய விளக்கத்தை சொல்லித்தான் வைத்திருக்கிறார். என்றையும் ஆண்டவர் என்னது மறைத்து வைக்கவில்லை.
ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக தான் பல காரியங்களை எல்லாவற்றையும் முழுமையாக நமக்கு நாம் எதை அறிந்திருக்க வேண்டுமோ, இயேசு கிறிஸ்துவின் வரை வரைக்கும் எதெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் அதை உட்கொள்ள மனமில்லாமல் அல்லது அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வதற்கு மனமில்லாமல், நான் இதற்கு ஒரு புதிய விளக்கம், யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாத ஒரு விளக்கத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன், நான் ஆராய்ச்சி செய்து ஆழங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய ஆழம் என்று சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி வாய்க்கு வந்ததை இன்றைக்கு எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சீடர்கள் எப்படி தங்களுக்கு தாங்களே விளக்கத்தை உண்டாக்கினார்களோ அதை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் விளங்கவில்லைன்னா அதை ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். எதற்காக சொல்லப்பட்டது? இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னதை முழுமையாக அவர்கள் விளங்கவில்லை. இங்கே சொல்ல இயேசு கிறிஸ்து அப்பத்தின் புளித்தமாவை என்று சொல்லவில்லை. அப்பத்துக்காக ஒரு புளித்தமா தேவை, அதை குறித்தே பேசவில்லை. மாறாக என்ன சொன்னார்? பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் சொன்னார். அப்போ இது சாதாரண நாம் சாப்பிடுவதற்கு ஏதுவான ஒன்று அல்ல. அவர்களுடைய உபதேசத்தை புளித்தமா என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பின்பு இயேசு கிறிஸ்து இரண்டாவது திட்டின பிறகுதான் கண்டுகொள்கிறார். சரி, அப்போ இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது எது? கள்ளப்போதவர்களுடைய கள்ள உபதேசத்தை ஆண்டவர் புளித்தமாவோடு ஒப்பிடுகிறார். எப்படி பரலோக ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து புளித்தமாவோடு ஒப்பிடுகிறார். பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அது எப்படி புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, அது கொஞ்சம் சில மணி நேரங்களிலே அது பெரிதாக வளர்க்கிறதோ, அதே போல பரலோக ராஜ்யம் சிறிதாக இருந்தாலும் அது பெரிதாக வளரக்கூடியதா ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களவா, அதே போல கள்ளப்போதவர்களுடைய உபதேசங்கள் அது புளித்தமா என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த கள்ளப்போதனை நமக்குள்ளாக கொஞ்சம் போனாலும் அது ஆபத்து. பரிசேயர் சதுசேயர்களுடைய போதனைகள் உபதேசங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக போகும் என்றால் அது ஆபத்து என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அது உள்ளே போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ கள்ளப்போதனை அந்த அளவிற்கு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பாருங்கள், ஒரு பெரிய டம்ளர் பால் நல்லது, ஆனால் அதுல ஒரு துளி விஷம் கலந்தால் அது மனித உயிருக்கே ஆபத்து. அதை போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார். கொஞ்சம் புளித்தமா எப்படி ஒட்டுமொத்த மாவையும் புளிப்பாக்குமோ, அதே போல கொஞ்சம் கள்ளப்போதனைக்குள்ளாக நாம் சிக்கினாலும் அது நமக்கு ஆபத்து. ஆகவே அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசேயர் சதுசேயர்களுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அதிலே உடன்படாதீர்கள். அது ஒருவேளை கேட்பதற்கு இதமாக இருக்கலாம், நமக்கு ஆறுதலை தருவது போல தோற்றமளிக்கலாம், ஆனால் அது ஆபத்து என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, பவுலப்போஸ்தலன் இதே காரியத்தை சொல்லுகிறார். கலாத்தியர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே படிக்கிறேன், இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. கலாத்திய சபையிலே காணப்பட்ட ஒரு கள்ளப்போதனை எதுவென்றால், நியாயப்பிரமாணம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் மறுபடியும் கடைபிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று சொல்லி மக்களை குழப்பக்கூடியவர்கள் காணப்பட்டார்கள். அதை குறித்து பவுல் காட்டமாக இந்த அதிகாரத்தில் இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் எழுதுகிறார். அந்த அடிப்படையில தான் சொல்லுகிறார், இந்த போதனை, இந்த கள்ள போதகர்கள் கொண்டு வந்த இந்த போதனை பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் என்று சொல்லி கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். அந்த கள்ள சகோதரர்களால் வந்த இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது அல்ல, உங்களை அழைத்து தேவனுடைய போதனையே அல்ல. இன்னைக்கு பல கள்ளப்போதர்கள் காணப்படுகிறார்கள் அல்லவா, அந்த போதனைகள் எல்லாம் வேதாகமத்திலே இல்லாத போதனையாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என்றெல்லாம் பேசப்படுகிற போதனை வேதாகமத்திலே இல்லாத போதனை, உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, 100 முறை ஸ்தோத்திர ஜெபம் செய்ய வேண்டும், அது மந்திரம் போல இந்த காரியங்களை செய்ய வேண்டும், காலையில எழும்ப வேண்டும், 40 நாள் உபவாசம் செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், எப்படி எல்லாம் செய்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், இப்படிப்பட்ட போதனைகள் இருக்கிறது. இது வேதாகமத்திலே உள்ளதா? இல்லை, உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. அப்போ இப்படிப்பட்ட பல்வேறு விதமான போதனைகள், கள்ள போதனைகள் இன்றைக்கும் காணப்படுகிறது. இது எல்லாமே உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. கலாத்தியர் 5:8, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. 9ஆம் வசனம், புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசைந்தமா அனைத்தையும் உப்ப பண்ணும். பாருங்கள், அப்போ கொஞ்சம் புளித்தமா, ஒரு கொஞ்சம் கள்ள போதனை பிசைந்திருக்கிற ஒட்டுமொத்த மாவுகளோடு பிசைந்து வைத்தால்
அந்த ஒட்டுமொத்த மாவையும் இது என்ன செய்கிறது? உப்ப பண்ணும். ஆகவே இந்த புசைந்த மாவோடு என்ன செய்யக்கூடாது? இந்த புளித்த மாவை சேர்க்கக்கூடாது. அப்போ புதிதாக பிசைந்த மாவோடு என்ன செய்யக்கூடாது? இந்த புளித்த மா சேர்த்தால் இந்த ஒட்டுமொத்த பிசைந்த மாவும் உப்பி அந்த புளித்த மாவாக இதுவும் மாறும். அதனுடைய தன்மையை மாற்றிவிடும். ஆகவே கள்ளப்போதனையை சேர்க்காதீர்கள். நான் தேவனுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறேன், கொஞ்சம் அந்த கள்ளப்போதனுடைய உபதேசத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படியெல்லாம் இருந்து விடக்கூடாது. நான் வசனத்தின்படியாக சரியாகத்தான் வாழுவேன். ஆனா நான் இந்த போதகரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா அவர் ஒரு கள்ள போதகர். அந்த கள்ள போதகருடைய எல்லா போதகத்தையும் கேட்க விட இந்த டிவியில வர இந்த புத்தகம் மட்டும் தான் நான் கேட்பேன். அப்படி அல்ல. கொஞ்சம் பிசைந்தமா, கொஞ்சம் கள்ளப்போதை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல அந்த போதகரை என்றால் அதை கேட்க கூடாது. அதுக்கு உடன்படக்கூடாது. புளித்த மாவானது, புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்தமா அனைத்தையும் உப்ப பண்ணக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ கள்ளப்போதர்கள் எப்படி ரகசியமாக கள்ளப்போதனை தந்திரமாக, கேட்டுக்கு ஏதுவான போதனை தந்திரமாக நுழைய பண்ணுகிறார்கள். எப்படி இந்த புளித்தமா கண்ணுக்கு தெரியாமல் அதை உப்ப பண்ணுகிறதோ அதே போல தன் கள்ளப்போதனை எப்படி ஊடுருவது என்று தெரியாது. அந்த அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வரும். நமக்கே தெரியாமல் கள்ளப்போதனை நம்மை கெடுக்கக்கூடிய ஒன்று. நாம் அதற்கு உடன்பட்டால் பேதுரு எழுதுகிறார் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் கள்ளத்திற்கு தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, வேத பொருட்கள் தந்திரமாக நுழைய பண்ணி என்ன செய்கிறது? தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுடைய தீவிரமான அழிவை விரிவித்துக் கொள்வார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். பாருங்கள், எப்படி புளித்தமா கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அது எப்படி பாக்குறது? அநேகரை பின்பற்றுகிறார்கள். அநேகர் அந்த போதனைக்கு பின்பாக அடிமைகளைப் போல போய்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அபூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. எல்லாமே தந்திரமாக நயமாக செய்யக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறார்கள் பொருளாசைக்காக. அப்போ அது அவர்களுடைய அந்த கெட்ட நடக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த கள்ள போதகை மூலமாக அந்த கள்ள போதகத்துக்கு உட்பட்டு அதை பின்பற்றி அழிந்து போகக்கூடியவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இப்போ கள்ள போதனை என்ன செய்கிறது? அது ஒரு சிறிதாக இருந்தாலும் அது பெரிதாக மாறுகிறது. பெரிய அளவிலான மக்கள் கூட்டத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. தீமோத்தேயு புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் இதே போன்ற ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறான். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகீரு. அவைகளால் இந்த கள்ளப்போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை, அந்த கள்ளப்போதர்களுடைய வார்த்தை, கள்ளப்போதர்களுடைய உபதேசம் போதனை அரிப்பிளவையை போல படரும். இமினேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். இங்க ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார்களோ அரிப்பிளவை என்று சொன்னால் கேன்சர். இங்கே பவுல் கேன்சர் என்று சொல்லி சுட்டு காட்டுகிறார்களோ இந்த கேன்சரும் இந்த புளித்தமாவும் ஒரே விதமான தன்மையுடைய ஒன்று. புளித்தமா என்ன செய்யக்கிறது? கொஞ்சம் புளித்தமா அது பெரிதாக பரவி ஒட்டுமொத்தத்தையும் புளிக்க வைக்கிறது அல்லவா? ஒரு மனிதனுக்குள்ளாக கேன்சர் வந்தால் என்ன ஆகும்? படர்ந்து முழு மனிதனையும் அழித்து விடும். நம்ம அப்போ ஒரு கேன்சரை போல படரக்கூடிய ஒன்று ஒரு வந்தது, அது ஒரு இடத்துல வந்தது என்று சொன்னா அதே இடத்துல இருக்காது. அது கொஞ்சம் படர்ந்து முழு உடலையும் கெடுத்து விடும். பிளட் கேன்சர் என்றாலும் அப்படிதான், ஒட்டுமொத்தமாக போய்விடும். அப்போ இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கள்ளப்போதகம் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவு கேன்சரை போன்றது. கேன்சரை போல படரக்கூடிய ஒன்று, பெருகக்கூடிய ஒன்று. அப்போ ஒரு சின்ன கள்ள போதனைக்கு தான் நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிடக் கூடாது.
நாம் அதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறவர். என் பரிசேயர் சதுசேயர் என்கிறவருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம் எச்சரிக்கையாக, அது புளித்த மாவு, அது நம்மை அது பெருகும், அது பெருக்கெடுக்கும் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே அது ஒரு சின்ன விஷயமாக, சாதாரண விஷயமாக தோன்றினாலும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அது படர்ந்து பெரிய 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 கள்ளோபதேசத்துக்கு அடிமையாக்கி பெரிய அது அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். இதைத்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்திலே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆகையால் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு என்று சொல்லி இங்கே சொல்லு. அதுக்கு முந்தைய வசனத்திலே ஆரம்பிக்கும் போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண வேண்டும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சரியாக பிரசங்கம் பண்ண வேண்டும், கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ண வேண்டும், நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள், அந்த மக்கள் எங்கே பின்பற்றி கிடக்கிறார்கள், எங்கே சாய்ந்து கிடக்கிறார்கள்? அவர்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் கள்ளப்போதர்கள் தங்களுக்கு இதமாக பேசுகிறார்கள் என்கிறதற்காக, அவர்கள் தான் எங்களுடைய போதகர், இவர்கள் தான் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லி கள்ளப்போதர்கள் பின்பாக கிடக்கிறார்கள். அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு செவித்தினவர்களாகிறார்கள். அப்போ இந்த கள்ளப்போதர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு வேதாகமத்தினுடைய உண்மையான சத்தியம் சொல்லும் போது அவர்கள் செவித்தினவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற, தாங்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கேற்ற போதனை அவர்களுக்கு தேவை. அதற்கேற்றபடி யார் போதிப்பார்கள்? அது வேதாகமத்திலே இருக்கிறதோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது. நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதற்கேற்ற போதகம் எங்களுக்கு வேண்டும். அதை யார் போதிப்பார்களோ அவர்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்கின்ற அடிப்படையிலே சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, அவ்வாறுங்கள் இங்கே திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆனால் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு, தீங்கு அனுபவி சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றி என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்த்து, இப்போ தவறான போதனை அது மெதுவாக வருகிறது, அது பரவுகிறது, அது இனிமையாக தோன்றுகிறது, ஆனால் அதனுடைய முடிவு அழிவாக காணப்படுகிறது. ஆகவே தான் வேதாகம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு மனிதன் சோதித்து பார்க்கிறதாலே, சோதிக்க முற்பட்டாலே நீ நியாயம் தீர்க்க கூடாது என்கின்ற அளவுக்கு பேசுகிறார்கள். பேசி மக்களை சோதித்து பார்க்கவே விடாமல் வைத்திருக்கிறார்கள் கள்ளப்போதர்கள். வேதாகம் சொல்லுது சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் கள்ளப்போதர்களை பின்பற்றுகிறவர்கள் கள்ளப்போதர்களை சோதிக்க முற்பட்டாலே, அவர்கள் போதனை சரியா என்று சொல்லி ஆராய முற்பட்ட எதிர்த்து கேள்வி கேட்டாலே, சோதிக்க முற்படும் போது கேள்விகள் வருந்தானே, அப்படியானாலே இது நீ நியாயம் தீர்க்கிறாய், இது குற்றப்படுத்துகிறாய் என்கின்ற அடிப்படையிலே யார் சோதிக்க முற்படுகிறார்களோ அவர்களை குற்றவாளியாக்கும் முயற்சியிலே அந்த கள்ளப்போதர்கள் காணப்படுகிறார்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதாய் பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ எதெல்லாம் பொல்லாங்க தோன்றுகிறது எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அதற்காக சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், அது அரிப்பிளையை போல, கேன்சரை போல ஆபத்தானது, அது படரக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள. அடுத்ததாக இந்த புளித்தமாவை குறித்து வேறொரு காரியத்துக்கு பவுல் ஒப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் இந்த புளித்தமாவை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
6-7 வசனங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு, புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லு. அப்போ இங்கேயும் அதே என்னது, கொஞ்சம் புளித்தமா என்ன செய்கிறது, ஒட்டுமொத்த மாவையும் புளிப்பாக்குகிறது. ஆகவே அந்த புளித்த மாவை பக்கத்திலே கூட கொண்டு வர வேண்டும். அந்த புளித்த மாவை புறம்பே தூக்கி போடுங்கள், இந்த நல்ல மாவு பக்கத்திலே கொண்டு வராதீர்கள் என்பதாக சொல்லுகிறார். நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? புளிப்பில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த புளித்த மாவை உங்க பக்கத்துல கூட கொண்டு வராதீர்கள், மாறாக என்ன செய்யுங்கள், புறம்பே கழித்துப்படுங்கள், குப்பையில போடுங்க என்பதாக சொல்லுகிறார். இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் புளித்த மாவை எதற்கு ஒப்பிடுகிறார்? முதலாவது குணாதிசயத்துக்கு ஒப்பிடுகிறார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஏன் நாம் புளிப்புள்ள மாவை வெளியே களைந்து போட வேண்டும்? நம் ஆண்டவர் நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். அவர் புளிப்பில்லாதவர். இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும்? அவர்கள் புளிப்புள்ள அப்பத்தை அல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு புளிப்பில்லாத அப்பமாக நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் அவரை நாம் என்னது, அவர் புளிப்பில்லாத அப்பம் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறது. நாம் ஆகையால் புளிப்புள்ள மாவை கையில நம்மிடத்திலே வைத்திருக்க கூடாது என்று சொல்லுகிறார். எங்கே புளிப்பு உள்ள மாவு எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? குணாதிசயம். இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவராக இருக்கிறார், புளிப்பற்றவராக பாவமில்லாதவராக இருக்கிறார். பாவம், தவறான குணங்கள், இதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பு என்கிற புளித்த மாவு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே தான் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல. புளித்த மா என்கிறது பழையது, ஆகவே தான் புளித்திருக்கிறது. அந்த புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குணாதிசயம், பரிசுத்தத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவு. துர்குணங்கள், பொல்லாப்பு, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள். இன்னும் இதை குறித்து என்னென்ன குணாதிசயங்கள் என்று விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் கலாத்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி பவுல் ஒரு பெரிய பட்டியலே போட்டிருப்பார். உபச்சாரம், சிதனம், களவு, பொய், இப்படி பல காரியங்கள் இருக்கு. இது எல்லாமே புளிப்புள்ள குணாதிசயங்கள். பாவம், பாவத்துக்கு ஏதுவான காரியங்கள், பாவம் தான். அதை கொஞ்சம் கூட நம்முடைய பக்கத்திலே வைத்திருக்க கூடாது, கொஞ்சம் கூட அந்த குணாதிசயம் நம்மளுக்கு ஒட்டக்கூடாது. ஆனால் எப்பொழுதும் துப்புரவு, பரிசுத்தம், உண்மை, இன்னும் அதிகமாக குணாதிசயம் வேண்டும் என்றால் கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஆவி கனி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அன்பு, சந்தோஷம், சாந்த, சமாதானம், இச்சை, அடக்கம், இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட குணாதிசயம் அதோடு நாம் ஆசரிக்க வேண்டும். இப்போ இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயம், புளிப்பில்லாத நல்ல குணாதிசயங்கள், பாவமற்ற தன்மைகள், அதோடு தான் நாம் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மாறாக கெட்ட குணங்களை நம்மிடத்திலே அண்டவிடக் கூடாது என்கிறதற்காக இங்கே கெட்ட குணங்களை இங்கே புளிப்புள்ள மாவு என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுவார். அப்போ யாக்கோபு இதை குறித்து சொல்லும் போது, பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லுவார். அப்போ ஆரம்பத்தில் ஒரு சின்ன இச்சை, அதனால அது என்ன செய்கிறது? அது பெருகி 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 பாவம் அடுத்து பெருகி பெருகி மரணம் வரைக்கும் கொண்டு போகிறது. புளித்தமா முழுதையும் புளிப்பாக்கி அதை கெடுத்து போடுகிறது. ஆகவே அதை நம்முடைய இதிலே கொண்டு வரக்கூடாது. ஒரு சின்ன கெட்ட குணம் தானே என்று சொல்லி நமக்கு தெரிந்தாலும் உடனடியாக அதை தூக்கி வெளியே போட வேண்டும். எப்பொழுதெல்லாம் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு கெட்டதாக சின்னதாக தெரிகிறதோ அது தூக்கி எறிய வேண்டும், குப்பையிலே போட வேண்டும், புறம்பே கழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த துர்குணங்கள் புளித்த மாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் வெறும் துர்குணங்களை மட்டுமல்ல புளித்த மாவோடு ஒப்பிட்டிருக்கிறார். கெட்ட மனிதர்கள், துர்குணங்களால் நிறைந்த மனிதர்கள், அவர்களோடும்
நம் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதும் நம்மை பாதிக்கக்கூடிய செயல் என்று இங்கே பவுல் சொல்லுவார். இங்க நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே கொரிந்து சபை காணப்படுகிறது. அதுல ஒரே ஒருத்தன் ஒரு மோசமான பாவ பழக்கத்திலே காணப்படுகிறான். என்ன? தன்னுடைய தகப்பனுடைய மனைவியே வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே தான் இந்த 5ஆம் அதிகாரத்துல அதை குறித்தான் இங்க பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆனால் அந்த சபை மக்கள் அவனை குறித்து கண்டுகொள்ளவே இல்லை. அவனிடத்துல நீ போய் பண்ற தப்பு என்று சொல்லி எடுத்து சொல்லவும் இல்லை, அவனை திருத்திக் கொள்ளவும் இல்லை. அப்படியா, நீ சர்ச்சுக்கு வந்தா போதும், ரெகுலரா வரியா, கூட இரு, என்ன வேணா பண்ணிக்க, நீ பண்ண, அது உன்னோட பர்சனல் லைஃப், அதுல நாங்க தலையிட மாட்டோம் என்கிற அடிப்படையிலே காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு கூட்டம் இப்படித்தான் காணப்படுகிறது. அது அவர்களுடைய பர்சனல் லைஃப். இங்கே சர்ச்சுக்கு வந்து அவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்களா, நல்லா பாடுகிறார்களா, நல்ல பிரசங்கம் எப்படி இருக்கிறது, இதுல ஏதாவது தப்பாக போதிக்க, இதை பத்தி வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவர்களுடைய பர்சனல் லைஃப் அவங்களுடைய விருப்பம், அவங்க எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே போதனைகள் வந்து விட்டது. ஆகவே இந்த கொரிந்து மக்களும் என்னது, அது அவனுடைய பர்சனல் லைஃப், நாங்கள் அதில் தலையிட மாட்டோம், அவங்களை கேள்வி கேட்க மாட்டோம் என்கின்ற ரீதியில இருந்து விடுகிறார்கள். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை உங்களை விட்டு ஏன் நீக்காமல் இருக்கிறீர்கள், ஏன் சபையை விட்டு வெளியேற்றவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். அடுத்து அவர்கள் நீக்காமல் இருப்பதனால் அந்த சபையே திட்டுகிறார், ஒட்டுமொத்த மக்களையும் கடிந்து கொள்ளுகிறார். நான் இப்பொழுது தீர்ப்பு செய்கிறேன், அவனை என்ன செய்விடுங்கள், வெளியே துரத்தி விடுங்கள், அல்லது அவனை சாத்தானுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், அவனை சபையை விட்டு புறம்பாக்குற செயல் தான், அதை செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அதற்கான காரணத்தை சொல்லும் போதுதான் கொஞ்சம் புளித்தமா என்ன செய்யும், பிசைந்த முழுவதையும் கெடுத்து போடும் என்று சொல்லு. ஆகவே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் புறம்பே தள்ள வேண்டும். எப்படி கொஞ்சம் அந்த புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று சொன்னாரோ, இந்த காரியம் செய்தவனே என்னது, உங்களுடைய சபையை விட்டு விலக்கி போடுங்கள், அவனோட கலந்திருக்க கூடாது என்பதாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்ற நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன், ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. இப்போ பவுல் இங்க என்ன சொல்லுகிறார், நான் விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதினேன். அதனுடைய அர்த்தம், இங்கே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் உங்களுடைய சபையில் ஒரு அங்கம் தான் என்று சொல்லிக் கொண்டு ஒருத்தன் வருவான். ஆனால் வந்து கொண்டு நான் பர்சனல் லைஃப்ல எப்படி வேணாலும் இருப்பேன், என் பர்சனல் லைஃபை மட்டும் நீங்க கேள்வி கேட்க கூடாது, நான் உங்க கூட்டத்துக்கு எல்லாம் வர்றேன் என்று ஒருத்தன் சொல்லுவான் என்று சொன்னால், அவனோடு நீங்கள் கலந்திருக்க கூடாது. அவனை நீங்கள் எப்படித்தான் பார்க்க வேண்டும், அந்நியனாகத்தான் பார்க்க, அவனை வெளியே தான் பார்க்க வேண்டும். அதே வேளையிலே இந்த உலகத்திலும் அது இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களும் பல்வேறு இப்படிப்பட்ட கெட்ட மக்களோடு காணப்படும். அதற்காக அவர்களோடு வேலை நிமித்தமாக, வேறு காரியங்கள் நிமித்தமாக, ஒருவேளை அவர்கள் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், அது நிமித்தமாக இது பேசவே கூடாது என்று நான் சொல்லவில்லை. அது எவ்வளவும் கலந்திருக்க, ஒரு கண்ட மூஞ்சி எப்படி திருப்பி கொண்டு போக, அப்படி அந்த அளவுக்கு நான் சொல்லவில்லை. அப்படியே இந்த உலகத்தை விட்டு நம்ம போக வேண்டியா இருக்குமே. மாறாக சகோதரன் எனப்பட்ட ஒருவன், 1 கொரிந்தியர் 5:11, அதாவது நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், என்ன சொல்லப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. ஒருத்தன் நான் கிறிஸ்தவன், நானும் உங்களை போல ஒரு சகோதரன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறான், நாங்கள் பிரதர் சிஸ்டர் என்று வருகிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை மோசமானதாக இருக்கிறான், அவன் பொருளாசைக்காரனாக இருக்கிறான், விக்கிரகாராதனைக்காரனாக இருக்கிறான், உதாசீனம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், கொள்ளைக்காரனாக இருக்கிறான், விபச்சாரக்காரனாக இருக்கிறான், இப்படிப்பட்டவராக இருக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்டவனோடு அவன் கிறிஸ்தவன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறான் என்கின்ற காரணத்துக்காக அவனோடு நீங்கள் கலந்திருக்க கூடாது என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். புறம்பே இருக்கிறவர்கள், கிறிஸ்தவத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என்காரம், அவர்களை குறித்து அல்ல தீர்ப்பு செய்கிறது, உள்ளே இருக்கிற கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு உள்ளே இருக்கிறான், அவர்களை குறித்து தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால்
அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இங்கே பவுல் எதை தள்ளி போட சொல்லுகிறார்? அந்த கெட்ட மனிதன், தவறான குணாதிசயம் உள்ள மனிதர்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக இருக்கிறான் அல்லவா, அவனை புறம்பே தள்ளி போடுங்கள். எப்படி இந்த புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று சொன்னாரோ, அப்படிப்பட்ட நீங்கள் நண்பர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். காரணம், கொஞ்சம் புளித்தமா உங்களையும் கெடுக்கும். அவர்கள் நீங்கள் கெட்ட மனிதர்களோடு பழகுவீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக கெட்ட குணங்கள் தொற்றிக்கொள்ளும். அப்போ கெட்ட மனிதர்கள் அல்லது தீய நண்பர்கள் உங்களையும் தீயவர்களாக மாற்றுவார்கள். இதுதான் வேதாகமம் கூறுகிற உண்மை. அப்போ இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், புளித்தமா அவர்களை புறம்பே கழிந்து போட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாகட்டும், இங்கே பவுல் சொன்னதாகட்டும், இந்த புளித்தமாய் அவை குறித்து இந்த சொன்ன இந்த வார்த்தைகள், அந்த ஒப்புமைகளை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் அபியாசப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புளித்தமாவை போல வேகமாக வளரக்கூடிய ஒன்று. அது மனிதர்களுக்குள்ளாக ஒரு அற்பமாக காணப்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அது ஒரு நாள் பெருக்கெடுத்து பெரும் அளவிலே மாறுகிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக சுவிசேஷம் விதைக்கப்படும் போது அது மறைந்து அது அவனுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. புளித்தமா எப்படி மறைந்து ஊடுருவி ஒரு மாற்றத்தை ஒட்டுமொத்த மாவுக்குள்ளாக ஏற்படுத்துகிறதோ, மனிதனுக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. அவனை தேவன் ராஜ்யத்துக்குரியவனாக மாற்றுகிறது, தன்மையை மாற்றுகிறது. அது புளித்தமா செயல். அதே வேளையிலே புளித்தமாவை வேறு சில காரியங்களுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களோடு அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது புளித்தமா, கள்ள உபதேசமும் புளித்தமாவை போல வேகமாக பரவக்கூடிய ஒன்றுதான். கள்ள உபதேசமும் மறைந்து மக்களுக்கு திடீரென்று அது பரவக்கூடிய ஒன்று. அது சின்னதாக தோன்றினால் அது சின்ன உபதேசம், கள்ள உபதேசம் தானே என்று சொல்லி விட்டுவிட்டால் அது பரவி அது ஒரு கேன்சரை போல பரவி முழு மனிதனையும் கெடுத்து விடக்கூடிய ஒன்று என்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட குணங்கள் அதுவும் புளித்தமாவை போல பரவி மனிதனை அழித்து விடக்கூடிய ஒன்று. கெட்ட குணங்கள் நிறைந்த மனிதர்கள், கெட்ட மனிதர்களை நாம் நண்பர்களாக வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த கெட்ட நண்பர்கள் மூலமாக நம்முடைய குணங்களும் மாற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அதை போல கெட்டு போகும். அது புளித்தமா, ஒரு சின்ன புளித்தமா எப்படி ஒட்டுமொத்த மாவையும் அழித்து போடுமோ, அதே போல நம்முடைய ஒரு கூட்டத்திலே ஒரு கெட்ட நண்பன் இருக்கிறான், அவனோடு நாம் நெருங்கி பழகுகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடக்கூடிய ஒன்று என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே ஒரு காரியத்தை